Hi friends, welcome to E Creation. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சம்பா ரவை கோதுமை உப்புமா. உப்புமானாலே வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்துட்டு பிடிக்காது. ஆனா இந்த உப்புமா வந்து செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். மத்த உப்புமா மாதிரி இல்லாம இது வந்து எல்லாத்துக்கும் உப்புமா பிடிக்காதவங்களுக்கு கூட வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது வந்து எப்படி செய்யறது சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு தேவையான பொருட்கள் சம்பா ரவை. இது வந்து கோதுமையில வந்து கூறுனேன். இதை வந்து 4 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் வச்சுருக்க கிளாஸ்க்கு வந்து இந்த கிளாஸ்க்கு வந்து 4 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். என்னோடய அளவு வந்து நான் வந்து 6 பேருக்கு செய்கிற அளவுக்கு வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி நறுக்கி வச்சுருக்கிறேன், பெரிய வெங்காயத்தை எடுத்து. அப்புறமா வந்துட்டு ஒரு தக்காளி, பெரிய தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, உளுந்து, கடுகு. உளுந்து வந்து கொஞ்சம் அதிகமாகவும் கடுகு வந்து கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்து வச்சுருக்கிறேன். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் வந்து தேவையான அளவு, கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்க போகிறோம். நெய் எதுக்குன்னா வந்து வாசனையாக இருக்கும். இந்த உப்புமா வந்து நெய் சேர்த்தோம்னா அதுக்காக தான். நெய் தேவையில்லைன்றவங்க வந்து எண்ணெயே வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யறது சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வந்து அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் வந்து குக்கர் வந்து வச்சாச்சு. குக்கர் வந்து சூடாகட்டும். வந்து குக்கர் வந்து சூடாயிடுச்சு. நம்ம அதில் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கும் போதே வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்க்குறேன். நெய் வந்து உருகட்டும். வந்து எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. நம்ம வந்துட்டு கடுகு, உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கட்டும் நல்லா. வந்து வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். தேவையான பொருளை வந்து சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒன்று கூட வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கா தக்காளி. தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கும், அதுக்காக. இப்போ தக்காளி வந்து வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சம்பா ரவையை வந்து சேர்த்துக்கலாம். கோதுமை ரவையை சேர்த்து நல்லா கிளறி விடணும். இந்த எண்ணெய், அந்த நெய் இதில் எல்லாத்துலேயும் நல்லா படுற மாதிரி, ரவையில் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம எண்ணெய், நெய் எல்லாத்துலேயும் வந்து இந்த ரவையை போட்டு அப்படியே வதக்கியாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எண்ணெய், நெய், மசாலா எல்லாமே வந்துட்டு மிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்துட்டு தேவையான அளவு எவ்வளோ தண்ணி வைக்கணுமோ அதுக்கான அளவு தண்ணி வந்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து 1க்கு வந்துட்டு 3 அளவு தண்ணி வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம அரிசிக்கெலாம் வந்துட்டு 1க்கு 2 தான் தண்ணி வைப்போம். 1 டம்ளர் எடுத்தால் 2 டம்ளர் தண்ணி வைப்போம். இது வந்து 1 டம்ளருக்கு வந்து 3 டம்ளர் அளவுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். இப்போ அளவு தண்ணி வந்து வச்சாச்சு. குக்கர் மூடியை மூடுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து கொத்தமல்லி வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை சேர்த்து நம்ம வந்துட்டு விசில் வேக வச்சாதான் வந்துட்டு ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த ரவை உப்புமா. இப்போ வந்து நம்ம வந்து குக்கருக்குள்ளே மூடி போட்டு வச்சிடலாம். இதை வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. சுகர் பேஷண்ட்டு இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம்.
இப்போ வந்து இது வந்து ஒரு 2 விசில் வர்ற அளவுக்கு வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணணும். 2 விசில் வந்தால் போதும். உங்களுக்கு இன்னும் நல்லா குலைவாக வேணும் அப்படின்றவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு விசில் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து குக்கரில் வந்து 2 விசில் வந்துருச்சு. ஆவி போகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம குக்கரில் வந்து ப்ரெஷர்லாம் இறங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து குக்கரை வந்து ஓப்பன் பண்ணலாம். நல்லா வெந்துருச்சு நம்ம ரவை வந்து. நல்லா ஃபஸ்ட்டு கிளறி விட்டுலாம். திறக்கும் போதே நல்ல வாசனை வந்தது. இந்த நெய், கொத்தமல்லி எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்ல வாசனை வந்துச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ நம்மளுடைய சம்பா ரவை கோதுமை உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.